ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து நார்மல் ஒரு சிம்பிள் ஹேர் போ எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் 6 செயின் மேக் பண்ணிக்கோங்க. அந்த செயின் மேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செயினையும் லாஸ்ட்டு செயினையும் ஆட் பண்ணிங்க ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக நம்ம சர்க்கிள் மேக் பண்ணுறதுக்கோ ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து ஒரு சென்டர் ஹோல் மேக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். தென் எக்ஸ்டென்சிபிள் ஸ்டிச் போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து டபுள் ஸ்டிச் கண்டினியூ பண்ணணும். ஆனால் டபுள் ஸ்டிச்சை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த நாட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ வேணும், ஒரு ஒரு பவுக்கு நீங்கள் ஒரு 10 போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதே மாதிரி இன்னொரு சைடு பெட்டலுக்கும் 10 தான் போடணும். ஸோ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரு பவுக்கும் இன்னொரு பவுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த பக்கம் எவ்வளோ செயின்ஸ் போடுறீங்கன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதே நம்பர் ஆஃப் செயின்ஸை நீங்கள் வந்து அந்த பக்கமும் போடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பவ் பார்க்க ஒரு ப்ராப்பராக நல்ல விசிபிளாக இருக்கும். இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஒரு நார்மல் அதேமாதிரி எக்ஸ்டென்சிபிள் ஸ்டிச் போட்டு கீழே கொண்டு வந்துப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை செயின் இருக்குது. ஸோ கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எகெயின் ஒரு 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 ஹூக் எடுத்து இது மாதிரி சிங்கிள் ஆக்கிக்கணும். அப்புறம் நம்ம எக்ஸ்டென்சிபிள் ஸ்டிச்சஸ் போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே போய் அதில் போயிட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சைடு பவ் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரியே நீங்கள் செகண்ட் சைடு உள்ள பவ்வையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு சைட் பவ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரியே நம்ம செகண்ட் சைட் பவ்வும் நம்ம போட போகிறோம். ஸோ செகண்ட் சைட் பவ் போடுறதுக்கு அதேமாதிரி எக்ஸ்டென்சிபிள் ஸ்டிச்சஸ் போட்டு அந்த பக்கம் எவ்வளோ கவுண்ட் நீங்கள் எடுத்தீங்களோ அதே கவுண்ட்டில் போடுங்க. கவுண்ட் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா பவ் வந்து மிஸ் மேட்சாக தெரியும். ஸோ கவுண்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சேம் மெத்தட் தான். எப்படி அந்த பக்கம் போட்டோமோ அதே மாதிரியே இந்த பக்கம். இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கிட்ஸ்க்கு பேசிக்காக நம்ம ஒரு கிளிப் போடுவோம் இல்லையா, அந்த கிளிப்பில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹேண்ட்மேடு பவ்வோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சென்டர் பின்லேயோ எதில் வேணாலும், இல்லை ப்ரூச்சஸ் எதில் வேணாலும் நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹேண்ட்மேட், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இது வந்து இதுலேயே 3 பெட்டல் போட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அ நார்மல் பஃப் ஃப்ளவர் மாதிரி வரும். 4 பெட்டல் வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு பவ் டிசைனுக்காக இந்த மாதிரி பவ் வந்து எப்படி இதில் மேக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. ஸோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டென்சிபிள் கொஞ்சமாக தனியாக நூல் விட்டு அதில் ஒரு லாக் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த பவ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் முடிச்சதும் எக்ஸசிவாக இருக்கிற அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கிற பீட்ஸ் உங்கள் சாரீக்கோ இல்லை உங்களோட திங்ஸ்க்கோ எதுக்கு வேணாலும் எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பீட் சென்டரில் வச்சா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கிளிப்பில் இதை ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, பேக் கிளிப்போ இல்லை சென்டர் கிளிப்போ எதில் நீங்கள் மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வச்சு நீங்கள் இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.